தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இன்னைக்கு நம்ம கோயிலாக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளையும் சரி, அவன் குடும்பமும் சரி, நல்ல குணமானவங்க. இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையத்தான் விழுகாப்பிள்ளி கருப்பு நம்மள சோதிச்சிருக்கான்னு தோடுது. கருப்ப சோதனையை மட்டும்தான் கொடுத்தாரு. அம்புட்டு சோதனையும் தாங்கி நம்ம குடும்ப கௌரவத்தை ஒசத்தி இன்னைக்கு இந்த ஊரே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு கொண்டு வந்தது நம்ம ஆனந்தி தாங்க. உண்மைதான். அதனாலதான் என் கடைக்குட்டிய குலசாமின்னு சொல்றேன். நீங்க 2 பேரும் இம்புட்டு தூரம் ஒசத்தி பேசுற அளவுக்கு நான் தகுதியானவளே இல்லப்பா. என் பிரச்சனை வெளியே தெரிஞ்சா இந்த குடும்ப கௌரவம் காத்துல கரையிற கற்பூரமா காணாம போயிரும். என்னத்தா உண்மைதானே? போதும்பா. நீங்க எங்களுக்கு செய்யாத எதையும் நான் செஞ்சிடல. பெருமைய பேசிக்கிருந்தா ஆக வேண்டிய வேலையில ஆறு பாக்குறது. அதுவும் சரிதாம்மா. மண்டபத்துல வேலை பார்க்க ஆளுகளை வர சொல்லியிருக்கேன். பேச்சு ஊர்க்காரங்களுக்கு சேர்த்து சாப்பாடு தயார் பண்ண. சரிங்க. அப்பா ஒரு நிமிஷம். என்னத்தா அது? உனக்கும் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் கல்யாணத்துல கட்டிக்க துணி வாங்கியாந்தேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. எதுக்குடி இந்த செலவு? நான் செய்யாம வேற யாரு செய்வா? நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லு. அக்கா இது உனக்கு. அம்மா இது உனக்கு. அப்பா இது உனக்கு. பாருங்க எல்லாரும். இதையெல்லாம் நான் வாங்கலப்பா, அண்ணந்தே வாங்கிச்சு. அதை என்னால உங்ககிட்ட சொல்லவும் முடியாது. அருமையா இருக்குமா? ஆனா விலை வசதியா இருக்குமோ? அத பத்தி ஏன்பா கவலைப்படுறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அது போதும். ஏங்க உள்ள ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கு, அதுகிட்ட போய் விலையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குமா. கல்யாணத்துக்கு அப்பா இதே போட்டுக்கிறேன். பேச்சி நீ இந்த புடவை கட்டிக்க. சரி அழகா பண்ண. இந்த வந்துட்டேன். இந்தாப்பா நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா உனக்கு புடவை பிடிச்சிருக்குதுல? எனக்கு எப்படி இருந்தாலும் சந்தோஷம் தாண்டி. கோகிலா உனக்கு பிடிச்சிருக்காடி? ரொம்ப பிடிச்சிருக்குமா. முகூர்த்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த புடவையத்தான் நீ கட்டணும். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. சரிம்மா. பேச்சியக்கா, ரசத்துக்கு பெருங்காயம் சீரகெல்லாம் குறைவா இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல இங்கேயே இருக்கு, நான் வந்து எடுத்து தரேன். சரிக்கா. இந்த ஆனந்தி இது உள்ள வை. அக்கா நெசமாவே இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்குதா? நீ எடுத்து கொடுத்தா நல்லா தாண்டி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த துணியெல்லாம் நான் எடுத்துட்டு வரலக்கா, பிறவு அண்ணந்தே எடுத்து கொடுத்துச்சு. அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துக்கு வரணும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அப்பாவுக்கு பயந்ததே வரமாட்டேன்னு சொல்லிருச்சு. ஆனந்தி நீ அவனுக்கு போன போடு. நான் இப்பவே அவன் கிட்ட பேசணும். நீ போன் போடு ஆனந்தி. ஆனந்தி சொல்ல. ஆனந்தி ஊருக்கு போயிட்டியா? அப்பா அம்மா அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆனந்தி நான் கொடுத்த துணியை நீ கொடுத்தியா? டேய் வேலு, எல்லாத்தையும் போன்ல தான் விசாரிப்பியாடா? அக்காவை நேர்ல பார்க்க வரமாட்டியா? இல்ல நேர்ல பார்க்கணும்னு தோணலையாடா உனக்கு? அக்கா எப்படிக்கா தோணாம இருக்கும்? எனக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நாங்க வந்தா உங்க எல்லாரோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கெட்டு போயிருங்கா.
அப்பா என்ன பார்த்தா கோவத்துல என்ன வேணாலும் பண்ணுவாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது நடக்குது. அத நான் வந்து பாழாக்க விரும்பலக்கா. ஏன்டா வேலு இப்படி எல்லாம் பேசுற? அப்பா அம்மாக்கு உன் மேல எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு பாசமும் இருக்குடா. இந்த நேரத்துல நீ வந்து நின்னா நம்மெல்லாம் வேணும்னு தானே வந்து நிக்கிறான். விசேஷம் நல்லபடியா நடக்கும்னு நினைப்பாங்களே தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. அதுவும் இல்லாம நீ தானடா தொண மாப்பிளையா நிக்கணும். இல்லக்கா, இதெல்லாம் தான் நான் பண்ண தப்புக்கு தண்டனை. திரும்பவும் கல்யாணம் என்னால் தடப்படக்கூடாது. நான் வரல. நான் வாங்கி கொடுத்த துணி எல்லாரும் போட்டுக்கிட்டாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்க்கா. எனக்கு அது போதும். இப்ப நான் பேசுறது தெரிஞ்சா கூட பிரச்சனையாகும். நான் வச்சிடறேன்க்கா. டேடி வேலு, நம்ம குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரே ஆம்பளை புள்ளடி இவன். பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டோம் அவனை யாரும் மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. நீ கவலைப்படாதக்கா. அண்ணன் கிட்ட மறுபடியும் நான் பேசுறேன். கல்யாணத்துக்கு எப்படியாவது வர வைக்கிறேன். உன் கழுத்துல தாலி ஏறும்போது அண்ணன் மண்டபத்துல இருக்கும். போதுமா? Twenty-one, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. என்ன வெறும் 30 தானா? டேய், என்ன கிண்டல் பண்றியா? எங்க மொத்த ஹாஸ்டல்லையும் ஸ்கிப்பிங்னா சௌசவ் தான் நம்பர் 1 தெரியுமா? என்ன பெரிய நம்பர் 1? எங்க சிட்டு கிட்ட உங்க ஆளால நெருங்க கூட முடியாது. வேணா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம்டா. இங்க பாருங்க, சிட்டு ஒரே ஒரு ஆளை வச்சு பந்தயத்தை அடிச்சு காட்டுறான். பந்தயம்னா நீங்களே சொல்லுங்க. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா? அப்படி மட்டும் சிட்டு ஜெயிச்சிட்டா அதுக்கு இந்த சௌசவ் கழுத்துல இருக்க செயினா அவ குடுத்துருவா. என்னடி? அதெல்லாம் அவளால ஜெயிக்க முடியாதுடி, கவலைப்படாத. சிட்டு இறங்கி உன் வித்தியா காட்டு. கொடுங்க. கவுண்ட் பண்ணுங்கடா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. பசங்களா, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? உங்க கூட்டாளி ஆனந்தி ஆளை காணும். எங்க கூட்டாளி எல்லாம் அவ்வளவு சாதாரணமா பாத்திர முடியாது. அவ என்ன இப்ப சாதாரண ஆனந்தியா? செவரக்கோட்ட ஆனந்தி சென்னைக்கு போய் சென்னை ஆனந்தியால மாறி வந்திருக்கா. அண்ணே, இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்னென்ன பேச்சு? வான வந்த வேலையை பார்ப்போம்.